இன்னோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகிட்டு ஒரு டே எண்டு வரைக்குமே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. நிஃப்டியில் கிளியர் பாசிட்டிவ் இருந்தாலுமே பேங்க் நிஃப்டி ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளோட இருந்ததை பார்க்க முடிஞ்சது. நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த இந்த 25,000 லெவல் அப்படிங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு. ஆல்ரெடி அது பிரேக் பண்ணியிருந்தாலுமே இன்னைக்கு கிளியராகவே சஸ்டெயின் ஆயிருக்கிறத பார்க்க முடியாது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கான நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பரமெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பரருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நம்ம ட்ரேட் எம்பரரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது செப்டம்பர் மந்த்துக்கானது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷல் ஆஃபரோடையும் லான்ச் பண்ணுறோம். இந்த ஆஃபர் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ட்ரேட் எம்பரரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே பாசிட்டிவில் ஓப்பன் ஆகிட்டு இமீடியட் பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க. அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,116 இந்த ரேஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஸ்ட்ரகிள் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அதை பிரேக் அவுட் ஆனாங்க. அங்கேருந்து போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஹையர் ஹையை கொடுத்துட்டு ஒரு ஹையர் லோவையும் கொடுத்துட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை கொடுத்துருக்கு. சேம் அந்த ஹையர் லோவை டச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஒரு நியூ ஹையை கொடுத்து முடிச்சிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் முடிஞ்ச இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஹை தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இன்னைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து சைட்வேஸ் அப்படிங்கிறது எதிர்பார்த்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல நேத்தே அந்த சைட்வேஸ் நடந்துட்டதுனால மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அதே மாதிரியே நடந்திருக்கிறதையும் பார்க்குறோம். அப்படி என்ன சொல்லியிருக்கோன்னு பார்த்துட்டு வந்துருங்க. என்ன நடந்தது அப்படிங்கிறது அடுத்ததை பார்க்கலாம். அப்போ இந்த சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா அது ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகுன்றது தான் நம்ம பார்க்கக்கூடிய வியூவாக இருக்குது. அப்போ சப்போஸ் இந்த இடம் வரைக்கும் போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். அது அகெயின் வந்து பார்த்தீங்கன்னா 25,130 140 இந்த ரேஞ்சில் வந்துட்டு ஒரு சின்னதாக சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது ரெசிஸ்டன்ஸ் 2 போயிட்டு ரீச் பண்ணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இந்த எக்ஸ்பைரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸில் இருக்கணும். பட் அதுக்கு முந்தின நாளே இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறது கொடுத்துட்டதுனால மார்க்கெட் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ஷனல் மூவ் எடுத்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்போ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் 3 வியூ கொடுத்துருந்தோம். அண்ட் சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்ததுனால மார்க்கெட் கிளியராகவே ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 25,200ஐயும் அதையும் பிரேக் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்து அதையும் பிரேக் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நியர் ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும் போக ட்ரை பண்ணிட்டு அதுக்கு முன்னாடியே 25,254 வரை போயிட்டு மார்க்கெட் முடிச்சிருக்கிறத பார்க்குறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு பர்ஃபெக்ட் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இந்த பாசிட்டிவிட்டிக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா யூஎஸ்க்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டாரிஃப் டென்ஷன்ஸ் கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு பீஸ் டாக் நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் ட்ரம்போட அவரோட வார்த்தைகளில் ஒரு பாசிட்டிவிட்டி அப்படிங்கிறது தெரியறதும் இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியாது. எனிவே இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வேர்ல்டு மார்க்கெட் பார்த்துடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பொறுத்த வரைக்கும் நியூ கான்ட்ராக்ட் நெக்ஸ்ட் வீக்கானது. இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டரோட நாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிசிஆர் ரேஷியோ பார்க்கும்போது அதான் கன்ஃபார்ம் பண்ணுது 1.31. மார்க்கெட் வந்து ஸ்லைட்டாக பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணலாம். இன்னையோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது இன்னைக்கு கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா புட் ரைட்டரோட நாமினேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அண்ட் கால் ரைட்டர்ஸ் இருக்காங்க பட் பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஃபர்தராக இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட்டோட வியூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜோன் அப்படிங்கிறது யூரோப்பியன் கண்ட்ரி கேப் அப்பில் ஓப்பன் ஆகி பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸில் இருந்துட்டு இருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஃபர்தராக கீழே இறங்கிட்டு நெகட்டிவ் சைடில் ஓப்பன் ஆகிட்டு கீழே ஃபர்தராக டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்பு யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரை. அப்படின்னும் போது நாளையோட மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு சின்ன கேப் டவுன்ல இருந்து ஃபர்தரா டவுன் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அல்லது கேப் டவுன்ல இருந்து பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது ஓவரால் வியூவா இருக்கு. அப்படின்னும் போது மார்க்கெட் கீழே வந்துட்டு பை நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலா பார்த்து கன்க்ளூட் பண்ணலாம். இப்போதைக்கு நம்ம எதுவும் கன்க்ளூட் பண்ண வேண்டாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல 4 சப்போர்ட்டையும் ஒரு ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். இதோட ஓவரால் வியூ பொறுத்த வரைக்கும் இதோட பிரைஸ் எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம் மேல வந்துட்டாங்க. இப்போ ஒரு சின்ன கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். ஆல்ரெடி நம்ம வேர்ல்டு மார்க்கெட்ல இருந்து நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். கொஞ்சம் கீழே வந்துட்டு அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேப் டவுன்ல இருந்து மேல வரணும் அப்படிங்கறதையும் எதிர்பார்த்திருக்கோம் இல்லையா. அப்போ ஒரு கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட். அது எவ்வளவு தூரம் வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3க்கு வந்துட்டு திரும்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அப்படின்னும் போது இதோட டிராவல் அப்படிங்கிறது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா கீழே இறங்கிட்டு அந்த டிமாண்ட் ஜோன் 3 டச் பண்ணிட்டு திரும்பவும் மேல போறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு.
இது ஓவரால் வியூவா இருக்கு. இதுல இன்ட்ராடேல எப்படி டிராவல் ஆகும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு இதுக்குள்ளாரே வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகலாம். சின்னதா தான் இருக்கும், ரொம்ப ஃபாஸ்டா நடந்துரும். அண்ட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டிமாண்ட் ஜோன் 3 டச் பண்ணிட்டு இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் ட்ரேட் எம்பரர் மெத்தட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இந்த பிரைஸ் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும், கொடுத்த பிறகுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வர போகும் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். சப்போஸ் அந்த கன்ஃபர்மேஷன் கொடுக்காத பட்சத்துல, ஏன்னா மார்க்கெட் நடக்காத பட்சத்துல நம்ம இந்த இடத்துல கன்ஃபர்மேஷனை பத்தி பேசவே முடியாது. அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்காத பட்சத்துல பிரைஸ் ஃபர்தரா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அப்படி கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுன்னா இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆயிட்டு மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்காத பட்சத்துல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே ஒரு டவுன் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிட்டு இந்த டிமாண்ட் ஜோன் 4 வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சோ அப்படின்ற போது இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு ஓப்பனிங்ல இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ கீழே இறங்குச்சுன்னா அது ஒரு ரிஸ்கான ஏரியா. ஏன்னா மார்க்கெட் வந்துட்டு கிளியர் பாசிட்டிவ்ல இருக்கிறதுனால பிரைஸ் கீழே வந்துச்சுன்னா எங்கிருந்து வேணா மேல போகலாம் அப்படிங்கறதும் அதை ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அந்த டிமாண்ட் ஜோனை 3 வந்து டச் பண்ணிட்டு தான் மேல போகும் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம். அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 நோக்கி போய் முடியணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இதே பாசிட்டிவிட்டி கண்டினியூ ஆகிற பட்சத்துல இதுல ஒரு சின்ன ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப தூரம் போகாது, அப்படியே போனாலும் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது டிமாண்ட் 3 வந்து டச் பண்ணும் அப்படிங்கறதா எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சோ இந்த டிமாண்ட் 3 பிரேக் பண்ணுது, ஃபர்தரா டிமாண்ட் 4 போகும் அப்படிங்கறதுனால இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடர் ட்ரேட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இது ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு. இதையும் டோட்டலா வந்து அவாய்ட் பண்றது அப்படிங்கிறது நல்லது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். டிமாண்ட் 4 பிரேக் பண்ணா மட்டும்தான் பிரைஸ் வந்து ஃபர்தரா டவுனா மாறும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நடக்கும், கீழே போகும் அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். இதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். அப்போ ஓவரால் மார்க்கெட்டோட வியூ பொறுத்த வரைக்கும் மேல இருக்கக்கூடிய மார்க்கெட் டிமாண்ட் ஜோன் 3 வந்து டச் பண்ணிட்டு திரும்பவும் ஃபர்தரா மேல போகும் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. மேபி வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 2ல கூட சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் மெஜாரிட்டி டிமாண்ட் ஜோன் 3ல தான் இருக்கு அப்படிங்கறதையும் புரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஃபிளாட்டாக ஓப்பன் ஆகி இமீடியட் பாசிட்டிவ் அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54,973யும் அடுத்த இருக்கக்கூடிய 55,005 இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ணிட்டு ஒரு ஸ்ட்ரைட் பாசிட்டிவ் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியாது. அது டேரெக்டாக போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 55,165 இந்த ரேஞ்சில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி முடிச்சிருக்கிறதையும் பார்க்க முடியாது. மார்க்கெட் முடியற வரை மல்டிபிள் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ண முடியாமல் கீழே வந்துட்டு அதே இடத்துல போய் முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுனாலே ஸ்டில் ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவோட இருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். இருந்தாலுமே சப்ளை ஜோன் 2 இருக்கிறதுனால இந்த ஹையர் ஹை பாயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகிறது ஒரு நல்ல பாசிட்டிவ் கொடுக்கும். அது ரெசிஸ்டன்ஸ் 1 நோக்கி போகும் அப்படிங்கிறது இந்த புரிதலாக இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 55,164 இதை ரீச் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பார்த்தோன்னா ஒரு ஹையர் லோவை கொடுத்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஹை கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 3 வியூ கொடுத்துருந்தாலுமே இந்த சப்ளை ஜோன் 2க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 வர போகும் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்த்துருந்தோம். எக்ஸாக்டாக அதை பிரேக் பண்ணிட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் 1க்கு மேலேயே கரெக்டாக மூவ் ஆயிருக்கிறத பார்க்க முடிஞ்சது. நம்ம சொன்ன இந்த ரெசிஸ்டன்ஸ் 1 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் நிற்கிறத பார்க்கும்போதே நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனலைஸ் பண்ணிடலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பிசிஆர் ரேஷியோ 1.08 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கு அப்படிங்கிறதையும் கன்க்ளூட் பண்ணலாம். அண்ட் இன்னைய பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேரையும் கம்பேர் பண்ணும்போது புட் ரைட்டரோட டாமினேஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கு. அட் த சேம் டைம் கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸை புக் பண்ணியிருக்கிறது மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன்ஸுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸ் அப்படிங்கிறத கன்க்ளூட் பண்ணாலுமே மார்க்கெட் கொஞ்சம் பாசிட்டிவ் டைரக்ஷனுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். எனிவே நம்ம டெக்னிக்கலாக பார்த்து தான் கன்க்ளூட் பண்ணுவோம். ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அதை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பரர் மெத்தட்ல 3 சப்போர்ட்டையும் 2 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஓவரால் வியூ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 56,000 இந்த ரேஞ்சை போயிட்டு டச் பண்ணணும் அப்படிங்கிறது ஓவரால் வியூவா இருக்கு. அப்போ இது கிளியராவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறோம். நாளைய பொறுத்தவரை இதுல எப்படி டிராவல் ஆகும் அப்படிங்கறத இதுல நம்ம புரிஞ்சுக்க போறோம். இப்ப இருக்கக்கூடிய இந்த ஜோன்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ஒரு சின்னதா ஒரு பாசிட்டிவ் கொடுத்துட்டு பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாவே ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 55,300 வரை போகலாம் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு மார்க்கெட் டவுன்ல இருக்கிறதுனால ஓப்பனிங்கே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கிட்டு டிமாண்டை திரும்பவும் கிரியேட் பண்ணிட்டு திரும்பவும் மேல போகலாம் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. எப்படி இருந்தாலுமே பிரைஸ் மேலதான் போகணும் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ பிரைஸ் கொஞ்சம் கீழே வந்துட்டும் மேல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 போயிட்டு பிரேக் பண்ணலாம்
அப்படிங்கிற அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அது 55,315 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத இப்போதைக்கு புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1ல சஸ்டெயின் பண்ண முடியல அல்லது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து டிமாண்ட் ஜோன் 2 போய் டெஸ்ட் பண்ணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியாவா இருக்கு. ஜென்ரலா இதுல நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம். as a ட்ரேட் எம்பரர் ஸ்டூடெண்ட் இதுல நான் ட்ரேட் எடுக்க மாட்டேன் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு 53,600 இந்த ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சோ ஒரு பெரிய ஃபால் அப்படிங்கறது நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கும். இது நடக்கிறதுக்குலாம் டைம் எடுக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சோ ஓவராலா இப்ப இருக்கக்கூடிய ஜோன் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடங்கள்ல அதாவது டிமாண்ட் ஜோன் 1 55,032ல சப்போர்ட் எடுத்து மேல போகும் அப்படிங்கறதையும் அண்ட் 55,300 வரை போயிட்டு திரும்ப ஒரு சின்ன ஒரு ஹையர் லோவை கொடுத்து திரும்பவும் மேல போகலாம் அப்படிங்கிறது வியூவா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் டிமாண்ட் ஜோன் 1ல பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ற பட்சத்துல டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம். அங்கிருந்து மேல வரதுக்கான பொட்டன்ஷியல்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருக்கு. அதையும் பிரேக் பண்ணாதான் ஃபர்தரா மார்க்கெட் இறங்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம்.